வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இப்போ அண்டர் 15K கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுலேயும் ஒரு சில கமெண்ட் ரொம்பவே முக்கியமாக இருந்தது, அதனால தான் ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணி முடிப்போம்னு நினச்சேன். கதிருங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ நத்திங் ஃபோன் 3 12 to 56 இப்போ 35,000 ரூபாய்க்கு HDFC கார்டு ஆஃபரோட பை பண்ணலாம் ப்ரோ, வித்தவுட் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோடய கிடைக்குது. என்னோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் நியூ, ஒரு புது யூஐயோ ஒரு ஓஎஸ்ஓ. நோட்டீஸ் தட் நத்திங் ஹேஸ் சம் குட் யூஐ எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் நான் அதை கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு. ரெண்டாவது, குட் கேமரா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில், அது நம்ம உண்மைதான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எந்த ஃபோனுமே வந்து ரொம்பவே கேமரா சென்ட்ரிக் ஃபோன் கிடையாது. ஓரளவுக்கு சாம்சங்கோட S24 FE அந்த இடத்துல சாலிடாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 9A, அதுவும் இப்போது 32Kலாம் ஆஃப்லைனில் கூட வாங்க முடியும். ஸோ அதுவும் ஒரு நல்ல டிவைஸ் தான். இருந்தாலும் நத்திங்கோட கேமரா செட்டப் சூப்பராக இருக்கும். நத்திங்கோட பில்டு குவாலிட்டிலேருந்து எல்லாமே டாப் நாச் தான். அடுத்து, லாங் லைஃப் லுக்கிங் ஃபார் 4 to 5 years. இது வந்து எந்த ஃபோனை சொல்கிறதுன்னு எனக்கே தெரில, இன்க்ளூடிங் iPhone 17 Pro Maxாக இருந்தாலும் கூட. எப்போ என்ன நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியல ப்ரோ, அதனால் முடியல அப்படின்னு சொல்கிறேன். பட் மற்றபடி நம்ம ரொம்பவே சேஃபாகவும் நல்ல டியூரபிளான ஒரு கேஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணோம்னா சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். கேஷுவல் கேமிங், அப்போ ரேராக தான் நீங்கள் கேமே ஆடுவீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 8S Gen 4 இஸ் மோர் தென் கேப்பபிள். சரியா? ஸோ ஆக மொத்தம் தாராளமாக 35,000 ரூபாய்க்கு செகண்ட் தாட்டே இல்லாமல் கண்டிப்பாக நத்திங் ஃபோன் 3 வாங்கலாம். ஆனால் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன், நத்திங் ஃபோன் 3 79,990 அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்தவங்க அப்புறம் 40K கொடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் லான்ச் ஆகி 3 monthsலேயே 40K கொடுக்க முடிஞ்சது. அண்ட் இப்போ வந்து 35K இன்க்ளூசிவ் ஆஃப் HDFC கார்டு அப்படின்னும் போது சாலிட் ப்ரோ, சூப்பர் ஃபோன். அண்ட் நீங்கள் ஒன்று மட்டும் செக் பண்ணுங்க ப்ரோ, 16/512 எவ்வளோ வருது அப்படிங்கிறத சும்மா பாருங்கள். சப்போஸ் 16/512 இதுலேருந்து ஒரு 4,000 5,000 தான் வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கே கூட போயிடலாம். ஏன்னா இந்த மாதிரி OnePlus வந்து வாங்கலாமா கூடாதா? ஏன்னா OnePlus இந்தியா விட்டு எக்ஸிட் ஆகிறதா நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சர்வேஷ் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஹைலைட் என்னன்னா, அது வந்து இப்போதைக்கு ஃபேக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் OnePlusோட அஃபிஷியல் ஹேண்டில் நிறைய இடத்துல நம்ம அதில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாரும் கூட அதை பற்றியான ட்வீட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இல்லை எக்ஸிட் ஆகிற மாதிரி ஐடியாவே இல்லை, நாங்கள் இப்போதைக்கு சாலிடாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரே ஒரு கருத்து, எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் LG, அவங்க எக்ஸிட் ஆகும்போது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கலாமா வேணாமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. LG வந்து விங்கு, வெல்வெட் இந்த மாதிரியான டிவைஸ் தான் லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். ஸோ இந்த டிவைஸ் எல்லாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதே சமயம் வந்து LG எங்களோட ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக நிறுத்துறோம் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிவைஸ் எல்லாம் 2 மேஜர் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ப்ராமிசிங்கோட, இல்லாட்டி 3 மேஜர் அப்டேட் அப்படிங்கிற ப்ராமிஸோட வந்திருந்ததுன்னா அந்த 3 மேஜர் அப்டேட் ப்ளஸ் செக்யூரிட்டி பேட்ச் இது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். அந்த டிவைஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் சர்வீஸ் சென்டர்லையும் நாங்கள் சர்வீஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப்ரேஷன்ஸை குவிட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் டிவைஸ் எதுவுமே லான்ச் பண்ணலனாலும் அப்டேட்ஸ் புஷ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்படி தான் எந்த பிராண்டாக இருந்தாலும் எக்ஸிட் ஆகுமே தவிர அப்ரப்டாக எக்ஸிட் ஆகாது. ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னா, OnePlus ஒரு தனி பிராண்ட் கிடையாது. OnePlus அப்படின்னு பார்க்கும்போது அதோட பேரண்ட் கம்பெனிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போது ஓப்போவாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், அவங்களும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் BBK அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த இடத்துலையுமே எல்லாருமே ஆக்டிவாக தான் இருக்காங்க. அதனால் அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் OnePlus இல்லை அப்படிங்கிறத இது அர்த்தம். பட் அவங்கள சுற்றி நிறைய பிரச்சனைகள் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த ஃப்ரீ டிஸ்பிளே மாற்றி கொடுத்தது ரிலேட்டடான ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருப்போம். இருந்தாலும் நீங்கள் யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஆக மொத்தம் நான் சொல்ல வரது என்னன்னா, இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்க வந்து ஷட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் கூட நம்ம வாங்கியிருக்கிற டிவைஸ், வாங்க போகிற டிவைஸ், இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. அண்ட் பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா 5 வருஷம் அப்டேட்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க, 5 வருஷத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக மாறும். ஏன்னா 5 வருஷத்துக்குன்னா அப்போ 5 வருஷத்துக்கு அந்த சாஃப்ட்வேர் டீம் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கணும், ஆனால் ப்ராடக்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? கரெக்டாக. இன்னொரு பரிமாணம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பிராண்ட் வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா இருந்தால், க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லிட்டாங்கன்னா கையில் இருக்கிற ஸ்டாக் எதுவுமே விற்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே பயம் வந்துடும். ஸோ இன்கேஸ் அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன ஐடியா, இந்தியா ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுனாலும் கூட டக்குன்னு அதை வந்து இவ்வளோ அப்ரப்டாக வந்து எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு டகால்னு முதல்ல போட்டுலாம் உடைக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க வெல் பிளான்டாக பேக்ரவுண்டில் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணும்போது இது எல்லாத்துக்குமே ரெடியாக, அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அது எல்லாத்துக்கும் ரெடியாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சுட்டு வேணால் சொல்லலாமே தவிர இந்த மாதிரிலாம் வந்து எந்த பிராண்டும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் இப்போதைக்கு சேஃப் தான், அப்படி தான் தெரியுது. ரைட்டா? ஓகே. ஆனால் OnePlus நிஜமாவே அவ்வளோ மோசமாக இருக்குது. அதாவது OnePlusல வந்து இடையில ஒரு சில பிரச்சனைகள் வந்தது என்னமோ உண்மை தான். இந்த க்ரீன் லைன் இஷ்யூ இதெல்லாம் தாண்டி டிவைஸே வந்து கொஞ்சம் கோளாறு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து OnePlus மட்டும் கிடையாது. Snapdragon 8 Gen 1 நம்ம குறை சொல்லி தான் ஆகணும். Snapdragon 8 Gen 1 பேஸ்டு ஃபோன் எல்லாமே கொஞ்சம் அதாவது காலத்தை தாண்டி வர வேண்டிய ஃபோன்லாம் அதோட டைம் பீரியட்லேயே காலாவதி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு மோசமான ஒரு ப்ராசஸராக 8 Gen 1 இருந்தது.
அந்த டைமில் வந்து யாரெல்லாம் கூலிங் மெக்கானிசம் சூப்பராக பண்ணியிருந்தாங்களோ அவங்க டிவைஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாமே ஃபேக்ட் தான். ஆனால் என்ன ஹைலைட்னா இப்போ OnePlus வந்து 12R மாதிரியான டிவைஸ்க்கும் அப்டேட் கொடுத்து உள்ளே இருக்கிற ஆவியை வெளியில் கூட்டு வந்தது கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில நண்பர்கள்லாம் இதை பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா ஃபோட்டோ எடுத்தால் கழுத்துக்கு கீழே ஆள் வந்து நார்மலாக இருக்காங்க, மூஞ்சி மட்டும் என்ன ஆகுதுன்னு தெரில, ஒரு ப்ளீச் அடிச்சு வச்சிருது அப்படின்னு. ஸோ இதெல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வேல்யூ பூஸ்ட் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு 15R இஸ் சம்வாட் சேஃப், நல்ல டிவைஸ் தான் சரியா. கேமரா ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கூட அது கேமரா சென்ட்ரிக் ஃபோன் இல்லை, எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு. OnePlus 15 அதே மாதிரி தான், கேமரா சென்ட்ரிக் ஃபோன் இல்லை, ஆனால் இப்போ எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு. முன்ன கேமரா சென்ட்ரிக்னு சொல்லி வந்த OnePlus 13 கம்பேர் பண்ணும்போது OnePlus 15 நல்லா தான் பண்ணுதோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் தான் இருக்காங்க, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஓகே, ராமநாதன் அப்படிங்கிற நண்பர் வந்து உங்கள் ஃபீச்சர் ஃபோன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ, அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபீச்சர் ஃபோன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ. ஆனால் ஃபீச்சர் ஃபோனில் பெரிய அளவில் பிளேயர்ஸ் யாருமே இல்லை, இருந்தாலும் இருக்கிற பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சரியா. நல்ல ஒரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகப்படுத்திருக்கீங்க. ஏன்னா இப்பயும் நான் ரெட்ரோ ஃபோன்ஸ் அதெல்லாம் எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது தான். கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்கோ M7 Pro. எஸ் ப்ரோ, ஏன் தெரில ப்ரோ, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். போக்கோவுக்கும் ரெட்மி மேலேயும் வந்து பெரிய அளவில் ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய எல்லாரும் வந்து இந்த எந்தூசியாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த க்ரௌடில் இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, போக்கவும் ரெட்மியும் இருக்கலே வேஸ்ட் ப்ரோ, அதில் போய் காசு போடுறதுக்கு பேசாமல் சும்மா இருந்துடலாம், அந்த காசு கொண்டு போய் குப்பத்தில் போடலான்ற அளவுக்கு தான் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நிறைய சேனல்ஸில், இதை நான் சொல்லலை, நம்ம நண்பர்களை நான் மீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ 15K நிறைய ஃபோன்ஸ் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க, 6300 பேஸ்ட் ஃபோனெல்லாம் கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க வேறு பிராண்ட்ஸில், ஆனால் போக்கோவோ ரெட்மி யாருமே சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொன்னாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். போக்கோலையும் ரெட்மிலையும் தான் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது, நானும் அப்படி சொல்லவே கூடாது. இதுதான் வந்து யதார்த்தம். எல்லா டிவைஸஸையும் பற்றி நம்ம கவர் பண்ணலாம், அதில் எந்த டிவைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கலாம். எப்பயுமே அதான் இருக்கலையே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஏதோ ஒரு டிவைஸை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அந்த டிவைஸில் 4 பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வைங்களேன், ஒரு பெரிய க்ரௌடுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளோவாகவும் மாறும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய க்ரௌடுக்கு வரும்போது அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனே எந்த பிராண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த அடிப்படையிலேயே நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக சொதப்புற மாதிரி தான் இருக்குது. ஏகப்பட்ட பிராண்ட் சொதப்புறாங்க. சரி பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஆனால் இந்த இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? இதை பற்றி உங்களுக்கு வந்து அரசல் குரசில் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சில டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் வந்து இன்டர்நெட்டில் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்னென்னா, என்ன ஃபோன் வாங்கியிருக்காருன்னு தெரியலையே, 6 நிமிஷத்தில் என்னத்தை சொன்னோம். சரி ஏதோ ஒன்று வாங்கியிருக்காரு. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் சீரியஸாக வந்து விவோ, ஓப்போ, கூகுள் பிக்சலு, ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இன்னும் நல்ல டீலில் வாங்க முடியுது. நம்ம ஆளுங்களே தான் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. 9A ஒருத்தர் 32,000 வாங்கினேன்னு சொன்னார். 32,000 9Aலாம் அல்ட்டியான ஃபோனு. ஏன்னா உங்களுக்கு 128 GB கிடையாது, 9A வந்து 256 தான் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ ஆஃப்லைனுக்கு நீங்கள் போகும்போது நம்ம எப்பயும் சொல்கிற ஒரே விஷயம் தான், என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணி போகிறீங்களோ அதை நீங்கள் மைண்டில் நல்லா இதுதான் நீ வாங்கினா நான் இதான் வாங்குவேன் அப்படின்ற மனநிலையோடு உள்ளே போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அதை வாங்கிட்டு வெளில வந்துடலாம். ரைட்டா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்து ராகுல் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் இஷ்யூ, ட்வீட் டாக்கிங் தம், லெட் ஸ்டாப் அதர்ஸ் பையிங் சாம்சங் லேப்டாப். இது ஏன்னா அவருக்கு நான் ரிப்ளை போட்டிருந்தேன். சாம்சங் லேப்டாப்பு நல்லா இல்லை ப்ரோ, இதில் வேறு என்னடானா கீழே இருக்கிற அந்த ரப்பர் புஷை காணும். நம்ம கீழே வைப்போம்ல கிரிப்புக்காகவும், ப்ளஸ் லைட்டாக எலிவேஷன் பிளாட்ஃபார்ம்லேருந்து எலிவேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு ரப்பர் கிரிப் வந்து நிறைய லேப்டாப்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ரப்பர் கிரிப்பையும் காணுமா. சரி அந்த ரப்பர் கிரிப் வாங்கலாம்னு சாம்சங்கை அப்ரோச் பண்ணால் சாம்சங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற சர்வீஸ் சென்டர் கேளுங்கன்னு. சர்வீஸ் சென்டரில் கேட்டால் அதெல்லாம் இங்கே எங்கே ப்ரோ வருது, அந்த ரப்பர்லாம் தனியாக கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி கேலக்ஸி புக் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக கேலக்ஸி புக் மொக்கன்னு சொல்ல வரல, பட் நம்ம ஊருக்கு நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு கேலக்ஸி புக் செட் ஆகலை. மேபி யூரோப்லையும் இல்லாட்டி வந்து ரஷ்யாலையும் அங்கெல்லாம் வந்து இருக்கிற வெதருக்கு அதுக்கும் கேலக்ஸி புக் நல்லா இருக்கலாம். நம்ம ஊரில் இது வரைக்கும் யூஸ் பண்ண நண்பர்கள் எல்லாருமே கேலக்ஸி புக்கை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறம் பேசுவதில்லை, நிஜத்தை பேசும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆகுது, த்ராட்டில் ஆகுது. நார்மலாக இதே பட்ஜெட்டில் வேறு ஏதாவது ஒரு லேப்டாப் வாங்கி தான் நான் சேஃபாக இருந்திருப்பணும் அப்படின்னு சொல்லி வருத்தம் கூட பட்டிருக்காங்க. இதில் வேறு ஒரு நண்பர் வந்து நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து இப்போ இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அப்போயே எனக்கு டெலிகிராமில் என்ன போகிறேன்னா, என் கேலக்ஸி புக்கு சுடுவாலையில் என்னால் யூஸ் பண்ணவே முடியலன்னு அப்படின்னு சொல்லி திருப்பி வச்சு அது மேலே பட்டர்லாம் வச்சு காமிச்சாருங்க. அது மேலே வீட்டில் இருக்கிற வெண்ணையெல்லாம் எடுத்து வச்சு அது உருகுது பாருங்கண்ணே அப்படிங்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து தெர்மல் த்ராட்டில் இஷ்யூ ரொம்ப ஹீட் ஆகிறத என்னால் வந்து நம்ம நண்பர்கள் மூலமாக கிடைக்கிற டேட்டா தான். நான் கேலக்ஸி புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷோரூமில் போய்ட்டு யூஸ் பண்ணி பார்த்ததோட சரி, ஷோரூமில் டிஸ்பிளேல இருக்கும்ல அதை சும்மா யூஸ் பண்ணி பார்த்ததோட சரி. ஷோரூம் டிஸ்பிளேல இருக்கும்போது ஷோரூமோட என்வரன்மெண்ட் எப்படிங்க இருக்கும், 25 டிகிரி இப்படி தான் ஏசி போட்டு வச்சிருப்பாங்க, 23 24 டிகிரியில் இருக்கும். ஸோ அங்கே வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கேலக்ஸி புக் மேபி இதுக்கப்புறம் ஸ்னாப் ட்ராகன் பேஸ்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்கும் வந்து எப்பயும் ட்ரெடிஷ்னலாக வந்து இன்டெலோ இல்லாட்டி ஏஎம்டியோ வச்சு வரும்போது அதில் கொஞ்சம் கோளாறு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அதான் நம்ம நண்பர் இங்கே வந்து போட்டிருக்காரு ராகுல் ப்ரோ.
அடுத்து அரவிந்த் எம் மோட்டோவோட G40 ஃபியூஷனு 16,000 இருக்குது வாங்கினேன் 6 இயர்ஸாக அதான் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் 6 மந்த்ஸ் பேட்டரி அண்ட் டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணேன் ப்ரோ. மீடியாவுக்கு நல்லாவே இருக்குது ப்ரோ. ஓகே, ஸோ அது கரெக்ட் ப்ரோ. இப்போ என்ன பிரச்சனைனா ரீசெண்டான மோட்டோரோலா ஃபோன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கா. மோட்டோரோலாவோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் இப்போ அதே மாதிரி இருக்கா. பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அதே மாதிரி தான் இருக்கா. சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கா. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசணுமே பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணால் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு அப்டேட் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துல 2 மாதத்துல அது வருதா. ஸோ இந்த ஏரியாவில் தான் இப்போ கொஞ்சம் மோட்டோரோலா பின்தங்குற மாதிரி இருக்குது. பட் மோட்டோரோலாவில் நல்ல நல்ல டிவைஸ்லாம் இருக்குது. இப்போ பார்க்க போனால் எட்ஜ் 70 வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க ப்ரோ. யாருமே எட்ஜ் 70 வந்து மோசம்னு சொல்லல. எப்போ சொல்லுவாங்கன்னா 2 வருஷம் கழிச்சும் அது அப்படியே இருக்குது, ஒரு சேஞ்சும் இல்லை, பேட்டரி லைஃப் அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குன்னா யாரும் வருத்தப்பட போகிறதில்ல. பட் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளோட அந்த ஃபோன் வந்திருந்தது, அந்த பிரச்சனைகளை இன்னும் கூட ஃபிக்ஸ் பண்ணல, 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிரச்சனை அப்படியே இருக்குது, அப்போ தான் வருத்தப்படுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பில்டு குவாலிட்டி, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனு அண்டு ஆஸ் அன் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஃபார் மீடியா கன்சம்ஷனு இப்படிலாம் யோசிச்சா மோட்டோவோட எட்ஜ் 70 நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர்கிட்ட எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் இதுதான். நம்மால் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கான், தமிழில் நிறைய அவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனும் அப்படி தான் சொல்லியிருக்கான், நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கு போனாங்கன்னா அந்த லைட் வெயிட்டுக்கும் அதை பேக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த கம்ஃபர்ட்குள்ளே போனதுக்கப்புறம் மற்ற குறைகளை கொஞ்சம் மறந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து ஹீலியோ P22ன்னு ஒரு சிப் இருக்குது ஃபோன்லேயும், அதுதான் இருந்துச்சு ஒரு டைமில். அது என்னமோ கரெக்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கூட P70 இந்த மாதிரியான ஒரு சில சிப் கூட சமாளிச்சுது 10,000 ரூபாய்க்கு. பட் இந்த P22 இதெல்லாம் வந்து ரொம்பவே கோளாறு, ரொம்ப என்ட்ரி லெவல் சிப். அதெல்லாம் வந்து தாத்தா பாட்டிக்கு வாங்கி கொடுத்தாலே நம்மக்கிட்ட நீ இனிமேல் எனக்கு ஃபோன் வாங்கி தர வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்கும். அப்படியா ஆஸ்க் பட்டன் ஹைட்டில் இருக்கா? அது என்னென்னு எனக்கு தெரியாதே ப்ரோ. அந்த லட்சணத்தில் நான் இருக்கேன். ஆஸ்க் பட்டன் சரி, நான் அது என்னென்னு பார்க்குறேன். லாவா ப்ளே அல்ட்ரா, லாவா கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. லாவா கன்சிடர் பண்ணலாம். லாவாவில் இருக்க ஒரே பிரச்சனை எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, AOSP எடுத்து அப்படியே போட்டு வச்சிருக்கான், அவன் மெனக்கட்டு எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டான், 4 பேட்ச் எடுத்து உள்ளே சொருகி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் லாவா விட்டு லைட்டாக விலகிறோமே தவிர, மற்றபடி லாவாவில் வந்து இப்போ அக்னி 4 வந்து பில்டு குவாலிட்டியில் நல்லா இருக்குது, கேமராவில் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. அதே பட்ஜெட்டில் இருக்கிற நத்திங் ஃபோனை இன்னும் தைரியமாக சொல்லிட்டு போயிடலாமோன்னு தோணுது. ஆனால் லாவா வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருந்தது, பில்டு குவாலிட்டி நல்லா இருந்தது, பப்ளிக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருந்தது. பட் கேமரா மட்டும் நல்லா இல்லை. 2x போனாலே பெயிண்ட் மட்டும் தான் இருந்தது. ஸோ அவங்க கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, லாவா சாஃப்ட்வேரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணணும். அவங்க டீம் கொஞ்சம் யூனிக்காக ஒர்க் பண்ணணும். இப்போ நத்திங்கோ AOSP வச்சு தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நத்திங் ஏதோ ஒரு யூனிக்னஸ் காட்ட ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எப்படி சொல்கிறேன்னா, அந்த விட்ஜெட்ஸு ஏதோ ஒரு 4-5 விஷயம் ட்ரை பண்ணுவோம். பின்னாடி வைக்கிற லைட்டை பற்றி நான் பேசல, அதை அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. கிளிஃப் மேட்ரிக் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இல்லை கிளிஃபாக இருக்கட்டும், கிளிஃப் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், அது வந்து எத்தனை பேருக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுதுங்கிறத கூட விட்டுருங்க. OS அடிப்படையில் இருக்கும்போது நத்திங் OS அப்படிங்கிறது ஒரு AOSP மேலே அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்கின்னு, அந்த ஸ்கின் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ பார்ப்போம் லாவா எவ்வளோ தூரம் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு. பட் இப்போதைக்கு வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் லாவா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் யாராவது லாவா ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா பெஸ்ட்டு 3 ஃபோன் இன் ஆஃப்லைன் 10 to 20K. ஆஃப்லைனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஓப்போ ஃபோன்ஸே ரியல்மி ஃபோன்ஸும் ஆஃப்லைனில் கிடைக்கலாம். ஆனால் நேரில் விசிட் பண்ணி நான் செக் பண்ணேன்னா வேணா சொல்ல முடியும் ப்ரோ. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, ஆஃப்லைனில் நான் பார்க்குற பிரச்சனை, ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் இருக்கிற ப்ரைஸ் ஒன்றா இருக்குது, நேரில் போய் கேட்டால் வேறு ப்ரைஸ் சொல்கிறாங்க. சில சமயங்களில் ஒரு சில ஃபோன்லாம் இங்கே 35,000 அப்படின்னு போட்டிருக்கோம். எப்படின்னா இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டில் 38,000க்கு விற்கிது, அது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 38,000. இந்த ஆஃப்லைன் ஸ்டோரோட வெப்சைட்டில் பார்த்தா 35,000. சரி, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலான்னா நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா. நேரில் போனால் அந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்கே இருக்கிறது இல்லை, ஆனால் வெப்சைட்டில் மட்டும் 35,000 போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறனால நேரில் விசிட் பண்ண முடிஞ்சால் அவங்கக்கிட்ட அவங்களோட ப்ரௌச்சர் மாதிரி நம்ம ஃபுல்லாக ப்ரைஸிங் ஃபுல்லாக வாங்கி அதுலேருந்து நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம பார்க்குறேன் ப்ரோ, எத்தனை பேர் நம்மளை முதல்ல ஆஃப்லைன் ஸ்டோருக்குள்ளே விடுவாங்க, நீயா அப்படியே வெளில போயிடு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தெரில, மேபி நம்ம நண்பர்கள் நீங்கள் யாராவது ஆஃப்லைனில் நல்ல ஃபோன் அண்டர் 20Kல ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் ஓப்போ, விவோ, ரெட்மி இது எல்லாமே எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஆஃப்லைனை நோக்கி தான் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய டிவைஸ் மோஸ்ட்டாக இதை சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெக்னோ இன்ஃபினிக்ஸும் வச்சிருக்காங்க, பட் ரொம்ப யாருமே புஷ் பண்ணுற மாதிரி தெரிலன்னு சொன்னாங்க. நம்ம காமேஸ்வரம் கூட ஒரு தடவை ஏதோ ஒரு கடைக்கு போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, டெக்னோ ஃபோன்ஸ்லாம் அடிக்க வச்சிருக்காங்க, பட் அதை வந்து யாருமே வாலண்டியராக உள்ள வரவங்க கிட்ட டெக்னாலஜி இப்படி ஒரு ஃபோன் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு யாரும் இப்போ சொல்கிற மாதிரி நான் பார்க்குறது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அப்படிங்கிற நண்பர் வந்து எனி ஒன் இஸ் யூஸிங் அட்டாக் ஷார்க். அப்படியா, அட்டாக் ஷார்க்கா? நான் இனிமேல் தான் அதை செக் பண்ணணும். குட் மார்னிங் கருப்பன். அடுத்து வந்து ஹுசைன் ப்ரோ என்ன சொல்கிறாரு, பெஸ்ட்டு டேப் ஃபார் கிட்ஸ் அண்டர் 15K. ப்ரோ ஆக்சுவலாக டேப் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரியல்மியில் இருக்குது, ஹானரில் கூட டேப் இருக்கும், அப்புறம் ரெட்மியில் இருக்குது. எல்லாத்துலேயும் டேப் நல்லா இருக்குது ப்ரோ. இதில் என்ன ஹைலைட்னா, வாங்கின டேப்பை நல்ல திக்கான ஒரு கேஸ் போட்டு சமாளித்தா தப்பிச்சிடலாம்.
சப்போஸ் டேபை வந்து கொஞ்சம் அலட்சியமாக யூஸ் பண்ணாலும் உடஞ்சிரும். அது வைக்கக்கூடிய செலவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன் ப்ளஸ் பேட் கோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்டர் 15Kல எந்த டேப்லாம் இருக்கோ அதில் எந்த யூஐ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போது ஆக்சிஜன் யூஐ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஹைப்ரோஎஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைப்ரோஎஸ் நீங்கள் போகலாம். சாம்சங்கில் வந்து பெட்டராக இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு எதுவுமே வந்து கொஞ்சம் கூட பர்ஃபார்மன்ஸில் நம்பிக்கையாக ஏதாவது சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்கிறது தான் தாழ்மையான கருத்து. ஏன்னா சாம்சங்கில் 20,000 ரூபா 22,000 அப்படி போனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா சாம்சங்கில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்கிற அளவுக்கு டேப்ஸ் எதுவும் 15,000 கீழே சொல்ல முடியாது. பட் நீங்கள் மற்ற பிராண்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ லெனோவோவில் ஏதாவது இருக்கா, தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் டேப் வாங்குறீங்களா, பெரிய அளவில் அதுவும் கிட்ஸுக்கு தானே வாங்குறீங்க. ஸோ அழகாக நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் போட்டு கிட்ஸுக்காகவே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்டு நல்ல ரக்கட் கேஸ் ஒன்று போட்டுக்கோங்க ப்ரோ. எந்த டேப் வந்தாலும் தைரியமாக நீங்கள் போகலாம். பெரும்பாலும் நிறைய டேப் எப்படி இருக்குன்னா, இப்போ ரெட்மி பேடில் கூட நம்ம எஸ்சின்னு ஒன்று கவர் பண்ணியிருப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ஆப்ஷனு, மைக்ரோஎஸ்டி கார்டு, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட வரும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட வரக்கூடிய டேப்ஸே நிறைய இருக்குது. மோட்டோரோலாவில் கூட டேப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டேப் எதனாலும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மெமரி எக்ஸ்பென்ஷன் அண்ட் சிம் கார்டு வேணுமான்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எது அது சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்கிறேன், கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறதுல அப்டேட்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் நல்ல டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல டியூரபிளான ஒரு கேஸ் வாங்கி போட்டு ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டு குலைக்கும் ப்ரோ. இதுதான் வந்து பேசிக் ஃபேக்ட் தான். அடுத்து குட் மார்னிங் நண்பரே, குட் மார்னிங். அப்புறம் மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2019 ரியல்மி 3 ப்ரோ 9Kக்கு வாங்கினேன் ப்ரோ. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 1+60 கேமராவோட 60 FPS. ஆமாம், அது வந்து ஒரு டைமு. 2025 எக்ஸ்சேஞ்ச் போட்டு ரியல்மி நார்சோ 70 டர்போ 10,266 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 12,999. அமோலட் டிஸ்பிளே தான், டிமென்சிட்டி 7300. சிஓடி விளாட்றாரு போல். ஃபியூச்சரில் 10Kக்கு ஃபோன் வருமா? 10Kக்கு ஃபோன் எப்பயுமே வரும் ப்ரோ, அது வந்துட்டு தான் இருக்கும். பட் கொஞ்சம் அந்த பில்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மட்டும் தோணுது. அதில் தான் வந்து எல்லாருமே கொஞ்சம் செக் வைப்பாங்க. நம்ம லைவாக பார்க்கும்போதே தெரியும், அதில் செக் வைப்பாங்க. அப்புறம் மெமரியில் கொஞ்சம் செக் வைக்கிறாங்க. ஒரு சிலர் தான் உங்களுக்கு UFS 3.1 கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து UFS 2.1 2.2 இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ரமைஸ் எல்லாரும் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ முன்ன மாதிரி இல்லை ப்ரோ. ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸுமே வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக டிவைஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியாது. பட் பில்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வந்து நம்ம லைவாக பார்க்க முடியும். ஓட்டலாமா ஃபோன்ஸோட லைஃப் இப்போ அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ, ப்ரோ இப்போ அப்படி தான் இருக்குது. இதில் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தா, ஒரு சில நண்பர்கள் ரொம்ப உஷாராக இருக்காங்க. வாங்கின நேரிலேருந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நம்மளே கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. நான் இன்னும் அப்டேட்டே பண்ணல ப்ரோ, நான் பண்ண போகிறதாவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அப்டேட் பண்ணாத ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஓரளவுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் பண்ணதில்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு வந்து டே 1 கிடச்ச பேட்டரி லைஃப்லேருந்து ஒரு சின்ன டிப்பு தான் இருக்கே தவிர பெரிய அப்படி டிராஸ்டிக் டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த அப்டேட்ஸுங்கிறதே பாருங்களேன் எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறிடுச்சு. தலைவலியாக தான் இருக்குது. எனக்கு இதே தான் என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, இதே குத்து தான் அப்படி இங்கேயும் வந்துருமோ அப்படின்னு தோணுச்சு. எதுலன்னா இப்போது EV வாங்குகிறோம், EVலையும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் புஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்டேட்ஸ்னால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற பயமும் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இதை வந்து ஒரு ஏன் நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது? எப்படி எல்லாரையும் வண்டி மாற்ற வைக்கிறதுக்கு எதாவது பண்ண முடியுமா? தெரில. எங்கே எதை நோக்கி போகணும்னு தெரில. அதாவது மார்க்கெட் கொஞ்சம் சேச்சுரேட் ஆகும்போது, ஆல்ரெடி 3 வருஷமாக ஒருத்தர் இருக்காருன்னா, அந்த 3 வருஷமாக ஒருத்தர் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறாரு இல்லையா, அவரை புது ஃபோனுக்கு கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக ரன் ஆகும். ஒருத்தரே 7 வருஷமாக ஒரே ஃபோனை யூஸ் பண்ணாரு அப்படின்னா இவங்களுக்கு மார்க்கெட் ஹெல்த்தியாக ரன் ஆகாது, இவங்க காம்படிஷனுக்கு மத்தியில். ஸோ அப்போ இவங்க ஏதாவது பண்ண தானே செய்வாங்க. அது ஆனால் அதுக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக வெட்ட வெளியில் தெரிகிற மாதிரியா பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இதான் ராகுல் ப்ரோ சொன்னது இருக்கு இல்லையா, திருநெல்வேலியில் அந்த மாதிரி நான் கேலக்ஸி புக்கு போய் கேட்டேன். ஸோ அதான் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் சாம்சங்லாம் போகிறதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது போயிடலாம் ப்ரோ. அசூஸ் இருக்குது, லெனோவோ இருக்குது, டெல் இருக்குது, HP இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிராண்டில் கூட போயிடலாம். சாம்சங்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் நல்லாவே அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க, எல்லா ஆங்கிள்லையும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்ம சாம்சங் கிட்ட போகலாம். iQOO C10X, Vivo T4X பெஸ்ட் இன் திஸ் செக்மெண்ட். கண்டிப்பாக ப்ரோ. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் இதுவும் ஒரு நல்ல ஃபோன். உங்களுக்கு வந்து UFS 3.1 வந்துடும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்துடும், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே, பேட்டரியும் ஓகே, டிஸ்பிளே கூட LCD ஓகே. ஸோ இதெல்லாமே சாலிடான ஒரு ஃபேக்டராக மாறிடுச்சு. அண்ட் இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே ப்ரைஸ் வர இன்க்ரீஸ் ஆகுது லைவாக. ஸோ அதுக்கு மத்தியில் வந்து இது கொஞ்சம் நல்ல டிவைஸ் ப்ரோ. இந்த செக்மெண்ட்டில் இது வந்து கன்சிடர் பண்ணலாம். யாரோ ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு, அவிஸ் த நெட்வொர்க் ரிசப்ஷனா. நெட்வொர்க் ரிசப்ஷன் வந்து ஏர்டெல்லுக்கு பெருசாக பிரச்சனை பார்க்கல. அண்ட் BSNL தான் வந்து எல்லாருமே நம்மளை விடுங்க, வடக்கில் இருக்கவங்கலாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. BSNL போட்டால் ஸ்டாண்ட் பையே இல்லைன்னு. அப்போ BSNL சிம் வந்து எப்படி ஓய்க்கிறது அப்படிங்கிறது நோக்கி தான் இனிமேல் எல்லாரும் யோசிக்கணும் போல. சாம்சங்கில் எந்த டிவைஸும் இல்லை. சாம்சங்கில் M35 இப்போ கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. கிடச்சதுன்னா M35 சொல்லலாம் அண்டர் 15Kல. பட் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா M17 மாதிரியான ஃபோனை சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. 1330 பேஸ்டு அந்த ஃபோனை நான் சொல்கிறதுக்கு பதில்
ஒரு 6S Gen 3யோட இருக்கக்கூடிய ஒரு மோட்டரோலாவை சொல்லிடலாமோன்னு தோணுது. மோட்டரோலாவில் கூட 7000 mAh பேட்டரியோட வந்துருது. ஸோ நான் அதை சொல்லிட்டு போயிடலாமோன்னு தோணுது. சாம்சங்கில் 5 வருஷம் அப்டேட்டு 6 வருஷம் அப்டேட்டுலாம் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்க போதுன்னு தெரியாமல் இன்றைக்கி அந்த ஸ்பெக் ஷீட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதை சொல்லிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருக்குது. அதனால தான் வந்து சாம்சங்கை சொல்லலையே தவிர சாம்சங்கில் A35 பாருங்க 120Kல ரொம்ப சாலிடாக சொல்லியிருப்போம். ஏன்னா நல்ல டிவைஸ். ஒரு A36 வருதா தாராளமாக சொல்லுவோம். நல்ல டிவைஸ். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டோம். A35 நான் யூஸ் பண்ணியிருக்கேன், A36 யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்ல டிவைஸ். ஸோ அந்த அடிப்படையில் என்னால் சொல்ல முடியும். பட் இந்த M17, F06, F07 இந்த மாதிரிலாம் ஃபோன்ஸ்லாம் வரும்போது அதெல்லாம் வந்து நம்ம சாலிடாக சொல்ல முடியுமா? ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இந்த டிவைஸ் எல்லாத்தையும் பற்றி நமக்கு லாங் டேர்ம் டேட்டா கிடச்சதுன்னா பரவாயில்ல. நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம தாத்தா பாட்டி கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே பேசிக் டாஸ்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஏமாற்றுறது இருக்காது. பட் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் கிட்ட அது கொடுத்தாலே அவன் வந்து 4 ஆப் கடையில் ட்ராவல் பண்ணான்னா பல்ல கடிச்சிட்டு யூஸ் பண்ணுவானே தவிர அந்த ஃபோன் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் யாராவது ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வச்சிருந்தான்னு Note 50X வச்சிருக்காங்கன்னா அது பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை தான். அதனால தான் வந்து சாம்சங்கை சொல்ல முடியல. ஓப்போ K13 கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ப்ரைஸ் இப்போ அதிகமாகிடுச்சு. அது அண்டர் 15K வரல. ப்ளஸ் இன்னொன்று K13 பற்றி தெளிவாக நம்ம பேசியிருப்போம். 120K செக்மெண்ட்டில் ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஹெவியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்போ K13 போகலாம். அப்படி இல்லைனா ரியல்மியில் வந்து நீங்கள் ஒரு P4Xஓ இல்லாட்டி P4ஓ இந்த மாதிரியான ஒரு சில டிவைஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் ரியல்மி வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி. பட் பேட்டரி வந்து P4 சீரிஸில் 7000 mAh தான். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. CMF Phone 2 Pro ஐபைனா அண்டர் 20,000. Phone 2 Pro சூப்பர் தான். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேனே. இப்போ ரீசெண்டாக நாங்கள் எல்லாரும் வந்து CMF ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம கௌதம் ப்ரோவும் இப்போது CMFல வந்து பட்ஸ் 2A வாங்கினார் ஆஃபரில். ஸோ இந்த மாதிரி CMFோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நத்திங் அதோட லெகசியை தாண்டி நத்திங்னு ஒரு பிராண்ட் இருக்குது. CMF பை நத்திங்க்கு பதில் நிஜமாக சொல்கிறேன், இது சும்மா ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்ல, நத்திங் பை CMFன்னு கூட மாற்றிடலாம். ஏன்னா CMF வந்து கலர் மெட்டீரியல் ஃபினிஷிங்கிறது நேமாக இருக்கட்டும். CMFோட பிராண்டிங்கில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு சில பிரச்சனைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி யோசிச்சிருப்போம். என்னென்னா பேட்டரி எப்படி இருக்க போகுது, லாங் லைஃப்பில் எப்படி இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்ட் சரியில்லையே. நத்திங் இயர் வாங்கினவங்களுக்கே ட்ராக் ரெக்கார்ட் சரியில்லையே. நத்திங் இயர் 2 வாங்கினவங்களுக்கு கூட பேட்டரி லைஃப் இல்லையே. ஸோ அந்த பேட்டரிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பயப்படுறோமே தவிர CMF ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெயிலியர் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் தான் இதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. அதே சமயம் CMFல பட்ஸ் 2Aல இந்த டிராக் ஆடியோ வேறு லெவலுங்க. என்ன மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. மியூசிக் வந்து தரமாக இருக்குது. 1699 ரூபாய்க்கு சீரியஸாகவே வேல்யூ ஃபார் மணி. ஸோ இப்படி யோசிக்க தோணுது. அதனால் CMF ஃபோன் வந்து நல்ல ஃபோன் தான். உங்களுக்கு என்னென்னா CMF ஃபோன் 1 விட ஃபோன் 2 Pro எப்படி இருக்கும்னா லைட்டாக பில்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கும். அண்ட் மோனோ ஸ்பீக்கர். ஃபோன் 1 மோனோ ஸ்பீக்கர் தான், இதுவும் மோனோ ஸ்பீக்கர் தான். இதே பட்ஜெட்டில் ஒரு சிலர் நல்லாவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சூப்பராக கொடுக்குறாங்க இல்லையா, அது மட்டும் தான் லைட்டாக வருத்தமாக இருக்குமே தவிர மற்றபடி டே டு டே யூஸில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரைட்டுங்க. ஸோ அதான் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ பார்ப்போம் இன்னும் எப்படிலாம் போகுதுன்னு. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அசூஸ் வந்து ஃபோன் பண்ண போகிறதில்ல. அசூஸ் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் விட்டு டன். சோனி வந்து அவங்க டிவி டிவிஷன் வந்து TCL கிட்ட 51% ஷேர். ஸோ இந்த மாதிரி நியூஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பக்கம் நமக்கு லைட்டாக பட் இப்படி தான் டைம் போகும். அந்த இடத்துல கூட எல்லாரும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நோக்கியா கூட ஆண்ட்ராய்டு ஏர்லியாகவே அடாப்ட் பண்ணியிருந்தா பெரிய அப்படிலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி நிறையா இருக்குது. நோக்கியா வந்து ஆண்ட்ராய்டு டிஃப்ரெண்ட்டாக அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரியே நானும் வச்சிருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வச்சிக்க முடியாது, நான் ஆண்ட்ராய்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நோக்கியா எக்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க. பட் தெரிலங்க, எதையுமே நம்ம வந்து ஒருவேளை இப்படி இருந்தால் அப்படியே இருக்குமோ அப்படியே இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். காலம் தான் பதில் சொல்லும். ரைட். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.